ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மீல் மேக்கர் வச்சு ஒரு வடை போடுவோமா? வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 150 கிராம் மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். இந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் இந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட்டு போட்டுடணும். தண்ணி சூடாகி கொதித்ததுக்கப்புறமா இந்த மீல் மேக்கரை போடுங்க. இது போட்டு நல்லா அது ஃபுல்லாக நல்லா இங்கிட்டு ஃபுல்லாக திருப்பி மாற்றி திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் சுடு தண்ணியிலேயும். அப்போ தான் அது நல்லா புசுன்னு இதாகி வரும். நல்லா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் அப்படியே சுடு தண்ணியிலே இருக்கட்டும். இது இருந்ததுக்கப்புறமா நம்ம அது நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. அந்த மீல் மேக்கரில் இருக்க தண்ணியை நல்லா கையாலேயே பிழிஞ்சு எடுத்துருங்க. நல்லா அப்படி பிழிஞ்சிங்கன்னா தான் அதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட நான் 100 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு கூட அதுக்கப்புறமா நான் 2 உருளைக்கிழங்கை நான் துருவி எடுத்திருக்கேன். இந்த வடையில் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதை நம்ம தண்ணியில் கீழே வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்கை அதிலே துருவி எடுங்க. இதையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இதில் இருக்க ஸ்டார்ச் எல்லாம் நல்லா ரிமூவ் ஆயிரும். நல்லா தண்ணி ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்து வச்சுருக்க அந்த மீல் மேக்கரோட இதே ஆட் பண்ணிடுங்க. எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை வடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள். இது கூட நான் கொஞ்சம் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாய் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக இஞ்சி துண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நல்லா தட்டி கூட போட்டுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தீங்கன்னா அந்த டேஸ்ட் அந்த மாதிரி கடிக்கும்போது இஞ்சி இது வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது கூட கொஞ்சமாக மல்லி இலையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட ஒரு 10-15 கருவேப்பிலை இலைகள், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம். நீங்கள் ஜீரகம் இல்லை ஓமம் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓமம்னா நல்லா ஓமத்தை நல்லா நசுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இது கூட 2 பச்சை மிளகாவை நான் சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். மேத்தி இலைகளை கொஞ்சோண்டு போடுங்க. இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அதில் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்க ஈரப்பதமே நமக்கு சரியாக போயிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு தேவைப்படலை. இதை நம்ம நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு தேவையான சட்னியை ரெடி பண்ணிடுவோம். ஒரு கை புதினா, கொஞ்சம் மல்லி இலை, 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இது வடைக்கு தேவையான சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அந்த சைடு எண்ணெய் காய வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்ச உருண்டைகளை இதில் அப்படியே ஒவ்வொன்றா போட்டு எடுத்துருவோம். இது மற்ற வடைகள் மாதிரி இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அந்த மீல் மேக்கரும் உருளைக்கிழங்கும் சேர்த்து சாப்பிடும்போது செம டேஸ்ட்டாக இருக்கும். இது மெல்ல அடுப்பு வச்சு அந்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுட்டே இருங்க. ஸ்பீடாக வச்சிங்கன்னா மேலே மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளே வேகாமல் ஆகிடும். அதனால் மெல்ல வச்சு நல்லா திருப்பி விட்டு எடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம மிச்சம் இருக்க மாவுகளையும் இதே மாதிரி உருண்டைகளாக உருட்டி உள்ளே போட்டு எடுத்துட வேண்டியதுதான். இதோடைய கொதிநிலை அடங்கினதுக்கப்புறம் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். பார்த்திங்களா, அந்த சுற்றி இருக்க அந்த பபுள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போ இது நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு வடை எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.